Assalamualaikum and Eid Mubarak everyone. So welcome back to our channel Tasteoftamilfood. So எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பெருநாள் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஈத் ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஈத் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஈத்காக இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணி ரெசிபியை தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக வந்து பிரியாணி ரெசிபி அண்ட் மற்ற ரெசிபிலாம் எடுக்கிறதா இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு 2 days வந்து எடிட்டிங்காக நான் வந்து கேப் விட்டு தான் வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி ஈத்காக செஞ்ச பிரியாணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபியை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து குயிக்காக ஒரு ஹரிபரியான வாய்ஸ் அண்ட் எடிட்டிங்லாம் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியான ஈத் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஈத் ப்ரேயர்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து குயிக்காக கட் பண்ணியும் நான் இங்கே சைடில் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பிரியாணியோட அளவு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு 6 to 8 people சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ பாத்திரம் ஹீட்டானதோ பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ பட்டை, கிளாம்பர், லவங்கம், ஸ்டாருன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஹோல் ஸ்பைஸ் எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலேயே சேர்த்துடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒன்ஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துருக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் செய்கிற இந்த ஈத் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸோ தம் மெத்தடில் நான் இன்றைக்கி இந்த பிரியாணி போடுற மாதிரி இருக்கேன். அண்ட் இங்கே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வந்து நான் பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி போல் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரவுண்டாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ நான் பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். அண்ட் சேர்த்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு ஜூஸி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும். அண்ட் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு ஜூஸி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது இது கூடயே சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகிறது வரையும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூளை வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக வந்து பிரியாணி செய்யும் போது மிளகாய் தூளை வந்து இது போல் எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்கோங்க, நல்ல ஒரு கலர் கொடுக்கும்னு சொல்லிட்டு சேர்த்து மிளகாய் தூள் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடயே வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் வந்து நான் கீறி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நான் இப்போது இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். சேர்த்த மசாலாலாம் ஒன்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை வந்து நான் சேர்த்துடுறேன். 1 கேரட் அளவுக்கு வந்து நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துடுறேன். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து தயிர் நான் சேர்த்துருக்கிறேன். வீட்டில் ஒரே வச்ச தயிர் தான். ஸோ தயிர், கேரட்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து நான் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துருக்கிறேன். அண்ட் 1 kg கிட்ட வந்து நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நான் மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி செய்கிற ஈத் பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே செஞ்சுட்டா தான் வந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக டைம் இருக்குமேன்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 10:30க்கெலாம் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே சிக்கன் மசாலா கூட ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தயிர் மெஷர் பண்ணல கப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி நான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 கப்பு மட்டும்தான் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தம் மெத்தடில் தான் இன்றைக்கி பிரியாணி போட போகிறதுனால பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், பெப்பர், மிளகுத்தூள்லாம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே. அண்ட் இதில் வேறு எந்த ஒரு சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாக்கெட் மசாலாவும் நான் சேர்க்கல. ஜஸ்ட் ஹோம்மேடாக அரைச்ச மசாலா மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். அண்ட் நார்மலாக பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எப்போதுமே வந்து கடையில் வாங்கி பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் வந்து ஹோம்மேடாக அரைச்ச மசாலாவில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
ஸோ அது மாதிரி தான் நான் எப்போதுமே செய்வேன். ஹோம்மேடாக அரைச்ச மசாலாவில் தான் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் போடுவேன். ஸோ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து மேலே வந்து தூவி மட்டும் விட்டுக்கிறேன். அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடல. ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லெமனை நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமனை பார்த்திங்கன்னா நான் இப்போ பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஹாஃப் லெமனை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பவுலில் நான் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இது லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அண்ட் மீன்வைல் சைடில் வந்து அரிசியை வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ தண்ணி ஹீட் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அது இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராப் அளவுக்கு வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ அரிசி எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அரிசி வேக வைக்கிற தண்ணியில் வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இனிப்பு பச்சடி. ஸோ அதுக்காக வந்து பீட்ரூட்டில் வந்து இன்றைக்கி பச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு சைடில் வந்து அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பீட்ரூட் பச்சடிக்கான ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் இன்றைக்கி ஷூட் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஈத்துக்கு செய்கிற பிரியாணி மட்டும்தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பீட்ரூட் பச்சடி. அண்ட் இந்த பீட்ரூட் பச்சடியோட ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிடும் போது. அண்ட் சைடில் வந்து அரிசி வேகிறதுக்காக நம்ம ஹீட் பண்ண தண்ணி வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கேஜி கிட்ட பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இப்போ வந்து இந்த தண்ணியில் சேர்த்துடுறேன், ஹீட்டான தண்ணியில். அண்ட் இந்த பாஸ்மதி அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 80% மட்டும் வெந்தால் போதும். பேலன்ஸ் வந்து நம்ம பிரியாணியை தம் போடும் போது வெந்துடும். ஸோ ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அடுப்புலேருந்து வெளியே எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் அரிசியை மட்டும் நல்லா ஸ்டைனரில் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ அரிசி எதுவுமே உடையாமல் நல்லா நீளமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்ட பிரியாணி மசாலாவை பாருங்கள். நல்லா மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்து பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரியாணியை வந்து தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சிக்கன் பீசஸ் அண்ட் கிரேவியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி வந்து நான் பிரியாணியை வந்து 2 லேயரில் வந்து தம் போட போகிறேன். ஸோ அதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் கிரேவி அண்ட் அதில் இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வேக வச்ச அரிசியை வந்து ஃபஸ்ட் லேயராக நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பக்கமும் சமமாக அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லேயராக பார்த்திங்கன்னா வேக வச்ச அரிசியை வந்து நான் எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி 2 லேயரில் வந்து பிரியாணியை தம் போடும் போது அதில் உள்ள மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரைஸில் நல்லா இறங்கி வந்து நல்ல ஃப்ளேவரிஷாக இருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே வந்து பிரியாணி வந்து 2 லேயரில் வந்து தம் போடுவேன். ஸோ ஃபஸ்ட் லேயராக அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் அண்ட் கிரேவியெல்லாம் வந்து இந்த அரிசிக்கு மேலே வந்து நான் வந்து இதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து கிரேவியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வேக வச்ச அரிசியை பார்த்திங்கன்னா செகண்ட் லேயராக வந்து இதை போல் எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அரிசியை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் 80% வெந்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன். பேலன்ஸ் 20% வந்து இப்போது தம் போடும் போது வெந்துடும். ஸோ இதை பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். அரிசி எதுவுமே குலையாமல் நீளமாக வந்து உதிரியாக வரும். ஸோ செகண்ட் லேயராக பேலன்ஸ் இருக்கிற அரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா தம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், முந்திரி, திராட்சைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து மேலே கொஞ்சமாக நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். அண்ட் ஈத் பிரியாணியை வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் அண்ட் டெம்டிங்காக வந்து க்ரீன் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரீன் ஃபுட் கலர் வந்து நான் இதுக்கு இந்த ரைஸ் கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியை வந்து தூவி விட்டு நான் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். இதுக்கு மேலே வந்து வெயிட் தூக்கி வச்சுட்டு கேஸை வந்து சிம்லே வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். மீன்வைல் சைடில் வந்து பீட்ரூட் பச்சடியும் செஞ்சுட்டு இருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்கான ஒரு பீட்ரூட் பச்சடியாக இருக்குன்னு பாருங்கள்.
பிரியாணி கூட சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட் காம்போவாக இருக்கும் இந்த பீட்ரூட் பச்சடி. ஸோ பீட்ரூட் பச்சடி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சிக்கனையும் வந்து கடாயில் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கன் ஃப்ரை இல்லாமல் KFC டைப்பில் தான் செஞ்சுருந்தேன். அண்ட் இந்த KFC ஸ்டைலில் செய்கிற சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கவே எவ்வளோ மேலே கிறிஸ்பி அண்ட் டெம்டிங்கான இருக்குது பாருங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை. KFC டைப்பில் செஞ்சுருந்தேன். ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம் போட்டிருந்த பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் சைடில் வந்து சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை வந்து பேலன்ஸ் இருக்கிற சிக்கன் ஃப்ரை எல்லாமே வந்து அம்மா தான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே ஈத்துக்கு மெயின் ஹீரோவான பிரியாணியை பாருங்கள். ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அரிசி எதுவுமே குலையாமல் நீல நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல. அண்ட் இதை ஜென்டிலாக ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஸோ ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈத் அன்னைக்கு நான் செஞ்ச இந்த பிரியாணி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஈத் முபாரக்.